மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேர் பசங்க இருந்தாங்க? 2 பேர் இருந்தாங்க. அதில் மூத்தவனிடத்தில் அந்த தகப்பன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய் என்றான். ஒரு விவசாயிக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு மகன் என்னன்னா மூத்தவன், அவன் என்ன சொல்கிறான்னா, அப்பா கூப்பிட்றாரு, வா தம்பி இங்கே வான்னு கூப்பிட்டோன்னே போகிறாரு. என்னப்பா நீ திராட்சை தோட்டத்தில் போய் நீ என்ன செய்ய, வேலை செய்ய அப்படின்னான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டுட்டு எங்கே போனான்? தோட்டத்துக்கு வேலை செய்ய போனான். அல்லேலூயா. இங்கே மூத்தவன் என்ன செய்கிறான்? போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். சும்மா போல மனஸ்தாபப்பட்டு போனான். மனஸ்தாபப்பட்டுன்னா என்னது? மனசுக்குள்ளே குத்தப்பட்டு, என் அப்பா சொல்லி நம்ம செய்யலையே. யார் சொல்லி செய்யலை? என் அப்பா வேலைக்கு போக சொன்னார், தோட்டத்தில் போய் வேலை செய்ய சொன்னார், செய்யலையே அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு போனான். இங்கே வேலை செய்ய மாட்டேன் என்று சொன்னவன் மனஸ்தாபப்பட்டான். மனஸ்தாபப்பட்டு அவன் என்ன செய்கிறான்னா வேலைக்கு போகிறான். அதே போல் தவறு செய்யாத மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்களா? யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமா? முடியாது. தவறு செய்யாத மனிதர்கள் ஒருவரும் கிடையாது. எல்லாம் தப்பு செஞ்சவங்க தான். அல்லேலூயா. எல்லாம் ரவுடிக்கு தான். ஒரு சின்ன ரவுடிக்கு தான், பெரிய ரவுடிக்கு இல்லைனாலும் சின்ன ரவுடிக்கு தான். சின்ன ரவுடிங்கன்னா என்னது? பெரிய ரவுடினா இந்த கோவை மாவட்டத்துக்கு ஒரு ரவுடி இருந்தார்னா அவர் பெரிய ரவுடி. பட்டணத்துக்குள்ளே ஒரு ரவுடி இருந்தான்னா அவர் கொஞ்சம் சின்ன ரவுடி. வீட்டுக்குள்ளேயே ஒரு ரவுடி இருந்தான்னா குட்டி ரவுடி. ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் யாரு தான்? ரவுடி தான். கத்தருடைய பார்வையில் எல்லாமே ரவுடிக்கு தான். அப்போ யாருமே தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை. கெட்ட வார்த்தை பேசலை, நான் பேசலை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அடுத்தவங்க மூஞ்சில் கறியை பூசலைன்னு யாரும் சொல்ல முடியாது. அடுத்தவங்களை அவமானப்படுத்தலை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சின்ன சின்ன தவறுகள் செய்கிற மனிதர்கள் தான். தவறு செய்துட்டு தவறு செஞ்சிட்டனேன்னு சொல்லிட்டு மனம் வருத்தப்படுறான் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் மனஸ்தாபம். ஐயோ நான் என்ன செஞ்சிட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்படுறான் பார்த்தீங்களா? மனசு வருத்தப்படுறான் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் மனஸ்தாபம். தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி துக்கப்படுறான் பார்த்தீங்களா? ஐயோ ஒருத்தனை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி துக்கப்படுவாங்க ஒரு சிலர். அப்படி துக்கப்படுறதுக்கு பேர் தான் மனஸ்தாபப்படுறது. அல்லேலூயா. அடுத்தது, ஒருத்த பாவமே செய்யாத மனிதர்கள் ஒருவனும் இல்லை. நீதிமான் ஒருவனும், தேவன் ஒருவரை தவிர நீதிமான் ஒருவனும் கிடையாது. இப்போ பாவம் செஞ்சிட்டா அது மேலே ஒரு வெறுப்பு வரும் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் மனஸ்தாபம். பாவத்தை செஞ்சுட்டே இருக்கிறவங்க இல்லை. போன வாரம் செஞ்சு பாவம் செஞ்சுட்டு 6ஆம் வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. மறுபடியும் அடுத்த வாரம் அதே பாவத்தை செய்வாங்க, மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்பாங்க, மறுபடியும் அதே பாவத்தை செய்வாங்க, மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவங்கள நான் சொல்லலை, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு வருது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் மனஸ்தாபம். மனஸ்தாபம்னா என்னது? மனசு வருத்தப்படணும், அந்த காரியத்தை குறித்து துக்கப்படணும், அடுத்தது பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு வரணும். அடுத்தது அந்த பாவத்தின் மேலே இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தோடு இணங்கி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் மனஸ்தாபம்.
பாவம் செஞ்சுட்டேன்னு துக்கப்படணும், இனிமேல் அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் மனஸ்தாபம். அடுத்தது அந்த செயலை விட்டு வெளியே வந்துடணும், அந்த செயலை விட்டு மனம் திரும்பணும். அதை என்ன செய்யக்கூடாதுன்னா, அது பாவம்னு தெரியும் துக்கப்பட்டுட்டு மறுபடியும் அதையே பார்த்துட்டு கூடாது. மனசு என்ன செய்யணும்? திரும்பணும். யார்கிட்ட திரும்பணும்? வசனத்துக்கு நேராக திரும்பணும், ஏசப்பாவுக்கு நேராக திரும்பணும். அதுக்கு பேர் தான் மனஸ்தாபம். நான் பாவம் செய்கிறேன், எனக்கே தெரியுது நான் பாவம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதிலே செஞ்சுட்டு இருப்பேன். அதுக்கு பேர் மனஸ்தாபம் கிடையாது. அது நம்மளை எல்லாம் ஏமாத்துற வேலை. எனக்கே தெரியுது சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது, நான் பாவம் செய்கிறேன்னு நம்மகிட்டயே கதை விட்டுட்டு அவன் போய் பாவம் செஞ்சுட்டே இருப்பான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பேர் மனஸ்தாபப்படுறது கிடையாது. அது என்ன வேலை? ஆண்டவரைக்கே ஆப்பு வைக்கிற வேலை, ஆண்டவரையே ஏமாத்துற வேலை. அப்போ அந்த செயலை விட்டு மனம் திரும்பணும். அதுக்கு பேர் தான் மனஸ்தாபம். அல்லேலூயா. நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த காரியம் தப்புன்னு தெரியும், மனசு குத்த போடும். ஆனாலும் அதை விட்டுட்டு மனம் திரும்ப முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒருத்தர் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வந்துடும்னாரு. ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஃபோனில் பேசினாங்க இல்லைங்களா, கண்டிப்பாக வந்துடுவோம். நான் அந்த அன்னைக்கு ஏசப்பா சொன்னார். அதன் விளைவாகத்தான் இந்த வசனங்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது. சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எடுத்து படிக்கும்போது ஒரு வசனத்தை காட்டினார். இந்த வசனத்தை தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். அப்போது அவர்கள் மனஸ்தாபப்பட்டு அது முழுமை பெறாதனால யூதாஸ் காரியத்தை என்ன செஞ்சிட்டான்? தூக்கில் தொங்கி செத்துட்டான். மனஸ்தாபப்பட்டானே இல்லையா யூதாஸ் காரியத்தை? ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனேன்னு மனஸ்தாபப்பட்டான். ஆனால் அது பூரணம் அடையலை. சும்மா மனஸ்தாபம் மட்டும் பட்டுக்கிட்டு அப்படியே தன்னுடைய வேலையில் பார்த்துட்டே இருந்தான். மனஸ்தாபம், ஐயோ ஒரு நல்லவனை நல்ல மனுஷன் காட்டி கொடுக்க நான் துணிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டான். ஆனால் பேதுரு மனஸ்தாபப்பட்டு என்ன செஞ்சாங்க? அவர் என்ன செஞ்சார்? மனஸ்தாபப்பட்டார், மனம் திரும்பினார். அல்லேலூயா. இவன் மனஸ்தாபப்பட்டுட்டு வேலைக்கு போனாங்களே இல்லையா? இந்த மூத்தவன் என்ன செஞ்சான்? மனஸ்தாபப்பட்டு வேலைக்கு போனான். ஐயோ, அப்பா சொன்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு போனார். அதே போல் யூதாஸ் காரியத்தும் மனஸ்தாபப்பட்ட ஆள் தான், பேதுருவும் மனஸ்தாபப்பட்ட ஆள் தான். அப்போ நம்ம அந்த வேலைக்கு மனஸ்தாபப்பட்டதோடு நின்று விடாமல் வேலை போய் செஞ்சார் பார்த்தீங்களா? அதனால தான் பேதுரு ஜெயிச்சிட்டார். இவர் மனஸ்தாபப்பட்டு அப்படியே வெளியே காமிச்சிக்காமல் அப்படியே ஸ்டைலாக போயிட்டு இருந்தார், தூக்கு போட்டு செத்து போயிட்டார். அல்லேலூயா. அப்போது நம்ம எந்த வழியில் நம்ம போகிறோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டோம். ஒரு 20 ரூபா, ஒரு 50 ரூபா, 100 ரூபாயோ அவருக்கு நம்ம கொடுக்கணும். பொய் சொல்லிட்டோம், கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டோம். இப்போ சரி கொடுத்துட்டிங்களா, சரி பரவாயில்ல போங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. வெளியே வந்தோடனே நம்ம பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்படுறோம். ஆனால் அதை போய் எப்படி செயல்படுத்துறதுன்னா, திருப்பி ஆனால் நான் மறந்துட்டு சொல்லிட்டேன்னா 100 ரூபா நான் கொடுக்கல நம்ம அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறவன் இரக்கம் பெறுவான். இல்லைன்னா இந்த மனஸ்தாபப்பட்டு 100 ரூபா ஏமாற்றிட்டான், சரி பரவாயில்ல விடு, தப்புன்னு தெரியுது, ஆனால் ஏமாற்றிட்டோம் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் போகிறோம்னா அது என்ன ஆகும்னா 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். அதே போல தான் தேவனிடத்தில் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் தேவனிடத்தில் மனஸ்தாபப்பட்டு அந்த காரியத்தை செய்கிறவர்கள்
இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தன் பாவத்தை அறிக்கை செய்யணும், அப்புறம் என்ன செய்யணும்? அதை விட்டுணும். பாவம் தெரிஞ்சு தானே அறிக்கை செய்கிறோம். என்ன அறிக்கை செய்யணும்? ஆண்டவரே, ஒருத்தங்கிட்ட 1000 ரூபாய் ஏமாற்றிட்டேன், பாவம் தெரிஞ்சு தானே நம்ம ஏசப்பட்ட வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும்? விட்டுறணும். விட்டால் என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, மனஸ்தாபப்படுறோம், எல்லா காரியம் ஓகே தான், அழுகிறோம், புலம்புறோம். ஆனால் அதை விட்டு மனம் திரும்பணும் என்று சொல்லி, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா நமக்கு சொல்லுகிறார். சரி, இப்போ 2வது மகன், அவன் தான் மாட்டேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டார். இப்போ அப்பாவுக்கு தெரியாது இல்லையா? அப்பாவுக்கு தெரியாது. நாம் சொல்லும்போது என்ன செஞ்சான்? முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வேலைக்கு போனானா இல்லையானா அப்பாவுக்கு தெரியாது. இப்போ 2வது இளைய மகனை கூப்பிடுறாரு. அப்படியே சொன்னான், போகவில்லை. 2 பேரை பார்க்குறோம். 2 பேர்த்துல நாம் எந்த ஆளுன்னு, மூத்தவனா இளையவனான்னு நான் தான் தீர்மானம் பண்ணணும். நாம் தான் முடிவு பண்ணணும். மூத்தவனை போல இருக்கலாமா, இளையவனை போல இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஏமாத்தினான். அல்லேலூயா. தகப்பனை ஏமாத்தினான். ஆனால் போகிறேன்னு சொன்னா, கிறிஸ்டினா அமைதியாக உட்காரு, இல்லைன்னா படுத்து தூங்கு, கீழே விழுந்துட்டு அப்புறம் அது ஒரு அழுதுட்டு இருக்கணும். அப்புறம் அல்லேலூயா. செய்கிறேன் ஆண்டவரே, சொல்கிறேன் ஆண்டவரே, போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர் என்ன செய்யறதில்லை? செய்யறதில்லை. ஒரு முறை நான் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நல்லா ஒரு அந்தஸ்தில் இருந்த ஒரு குடும்பம், அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தொழில் போச்சு, வேலை போச்சு, எல்லாம் குடும்ப காரியங்கள் எல்லாம் போச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டார். நான் ஆரம்பத்திலேருந்து எனக்கு முன்னாடியே அவங்க ஞானஸ்தானம் எடுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, வேலையும் கிடைக்கல, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, என்ன செய்கிறதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் என் மனசில் டக்குன்னு ஒரு வார்த்தை தோணுச்சு. நீங்கள் ஏதாவது பொருத்தனை பண்ணிங்களான்னு கேட்டேன். ஏதாவது பொருத்தனை பண்ணீங்க? ஆமாம், ஒரு பொருத்தனை பண்ணோம், ஞாபகம் இருக்குது அப்படி. என்ன பொருத்தனை பண்ணீங்க? இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கும்போது என் ஒய்ஃபு காதில் ஒரு சின்னதாக ஒரு கமல் போட்டிருந்தாங்க, அதை கழட்டி உண்டியில் போடுறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணேன். ஏசப்பா வந்து உன்னை காதில் இருக்கிற கம்மலை கேட்டாரா? யார்கிட்ட வந்து கேட்டார்? சரி, கேட்கல. அவர் சொன்னார் ஏசப்பா கேட்கலன்னார். சரி, ஏசப்பா கேட்கல இல்லை, சரி பரவாயில்ல, நீயே உற்சாகமாக ஆண்டவருக்கு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பாசத்தில், ஒரு உற்சாகத்தில், பாஸ்ட் மேலே வச்சுருக்கிற அன்புனால் என்ன செஞ்சேன்? கழட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன். கொடுத்தீங்களான்னு கேட்டேன். இல்லை. அல்லேலூயா. அதை என்ன பண்ணீங்க? அதை வந்து நான் தொழிலில் போட்டுட்டேன். யாருக்கு போட வேண்டிய காணிக்கை பொருத்தனை தொழிலில் போட்டாச்சு. தொழில் விளங்குமாயா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் யோசித்தார். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, பொருத்தனை செய்யாத, ஆனால் செஞ்சுட்டா நிறைவேற்றாமல் இருக்காத. வசனம் அப்படி தானே சொல்லுது. பொருத்தனை செய்து விட்டு யோசிக்கிறவன் தன் வழிகளிலே தாறுமாறவனாக இருக்கிறான். என்ன ராகுல் பிரதர், பொருத்தனை செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லிட்டா சொல்லக்கூடாது, கேட்கவும் மாட்டார், சொல்லவும் வேண்டாம். ஆனால் சொல்லிட்டா என்ன செய்யணும்? செஞ்சிடணும். நான் இந்த மாதத்துலேருந்து தசமம் கரெக்டாக கொடுத்துருவோங்க பாஸ்டர். அப்புறம் இல்லை, வந்ததே 50 ரூபா தான் வந்துச்சு. சரி, அதே எனக்கு 10 பாஸ்டர். ஆண்டவர் கேட்டாரா தசமம் கொடுக்க சொல்லி? கேட்டாரா? ஆனால் நம்ம ஆளுக்கு அப்படியே வீரம் பொத்துட்டு வரும், பயங்கரமாக வரும். வர்றப்போ என்ன செஞ்சுறது? வாயை விட்டுறது, ஏதாவது ஒன்று சொல்லிடுறது. ஆனால் அதன்படி செய்யலினா ஏசப்பாவுக்கு கோபம் வரும்.
ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் தன் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதிலே அவன் தவறாமல் இருக்கிறான். நஷ்டமே வந்தாலும் சரி, கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல, அதை செய்கிறவன் தான் நீதிமான். விசால் இங்க பாரு, இங்க பாரு. என்னை பார்க்க சொன்னா உங்க அம்மாவை பார்க்குற, உங்க அம்மாவை பார்த்தா இந்த கதை திருவுவ. அல்லேலூயா. அப்போ என்ன சொன்னாலும் மறந்துட்டேன். நீதிமானாய் நான் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்னா சொல் தவறாதவனாக இருக்க வேண்டும். என்னது? சொல்லு தவறக்கூடாது. கொடுக்குறேன்னா கொடுக்கணும். அதுதான் அவன்தான் நீதிமான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, நீ முறைக்காதீங்க, ஏசப்பா சொல்லி இருக்கிறார். அதுங்களா, என்ன வைக்கிறது, எந்த நேரத்தில் என்ன வைக்கிறது தெரியாமல். ஆமாம், அது வாங்கி எப்படி யூஸ் பண்ணணும்? தேங்காய் வாங்கினா எப்படி யூஸ் பண்ணணும்? ரெண்டாக உடஞ்சா தான் யூஸ் ஆகும். அதே போல் உங்கள் மனசு ரெண்டாக அப்படியே முழுசாக வச்சுக்கிட்டு இருந்தால் அது கெட்டியாக அப்படியே இருக்கும். அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறது என்னாகும்? ஒரு நாளைக்கு உடையும் போது என்னாகும்? நாத்தம் முடிச்சு தான் இருக்கும். பரவாயில்ல, ஒரு நல்ல பாயிண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதே போல் இருதயத்தை உடைக்கணும். ரெண்டாக உடைச்சா தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் கெடாமல் யூஸ் பண்ண முடியும். கெட்டு போனதுக்கப்புறம் உடைச்சா அவ்வளோதான், வீடே நாரிடும். இப்போ நம்முடைய இருதயத்தை சொல்லிட்டோம், செய்யணும். அல்லேலூயா. இல்லைன்னா சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ராகுல் பத்ர ஒரு நாள் சொன்னார், நான் ஊழியம் செய்யணும் பாஸ்டர். சொன்னீங்களா? செஞ்சீங்களா? செய்ய போகிறீங்களா? தெரியல. அப்போ என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சொல்லிட்டா செய்யக்கூடாது. சரி, வாயில் சொன்னால் பாஸ்ட்டுக்கு கேட்கும். இப்போ வாயில் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருந்தாலுமே அது கர்த்தருடைய காரியத்தில் அங்கீகரிக்கப்படும். மனசுக்குள்ள இருக்கிற வேதனை மட்டும் ஏசப்பாவுக்கு தெரியணும். ஆனால் மனசுக்குள்ள இருக்கிற சொன்ன காரியம் ஏசப்பாவுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். 31வது வசனம் வாசிக்கிறோம். இவங்க 2 பேரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். ஒரு அல்லேலூயா. நாம் மூத்தவனாக இருக்கணுமா இளையவனாக இருக்கணுமா? மூத்தவனாக இருந்தால் ஏசப்பாவுடைய கணக்கின்படி மூத்தவனுக்கு சொத்துல டபுள் மடங்கு பங்கு. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் 2ஆவதாக பிறந்திருக்கலாம், அது வேறு பிரச்சனை. 3ஆவது கூட பிறந்திருக்கலாம், அந்த கணக்கு கிடையாது. ஆண்டவருடைய காரியத்திலே மூத்தவனாக இருந்தால் ஆண்டவருடைய கணக்கின்படி, பழைய ஏற்பாட்டின் கணக்கின்படி மூத்தவனுக்கு டபுள் மடங்கு சொத்துல பங்கு உண்டு. அதனால தான் ஏசாட்டிருந்து யாக்கோபு என்ன செஞ்சார்? அதை வாங்கிட்டார். சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா அவனுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு பங்கு, அப்புறம் புத்திர சேஷ்ட புத்திரன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு பெசலாக ஒரு பங்கு. அப்படின்னா நான் மூத்தவனாக இருக்கலான்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. பங்கு கிடைக்கிறதுக்காக மூத்தவனாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு நம்ம மூத்தவனாக இருக்கணும். அல்லேலூயா.
மூத்தவன்னா முந்திக்கிறவன் அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்டுங்களா? மூத்தவன்னா எதுக்கு எடுத்தாலும் முந்தி முந்தி ஓடுறான் பார்த்தீங்களா? எதுக்கு எடுத்தாலும் இவன் என்ன செஞ்சிடும், முன்னாடி போயிடுவான் அப்படின்னு கூட ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ தேவனுடைய காரியத்தில் எல்லாருக்கும் முன்னாடி தேவனுக்கு செய்கிற காரியத்தில் நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். இதை நான் செய்வேன் என்று சொல்லிட்டு செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டு மட்டும் பாடுறோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பீடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அழகாக இருக்குது பாட்டு. அப்படியே எந்திரிச்சு நின்று கீபோர்டு வாசித்து இந்த பாட்டை பாடும்போது அப்படியே கண்ணில் தண்ணி வரும். அவ்வளோ சோகமாக இருக்கும். எல்லாரும் பார்த்தா என்னமோ சிவாஜி கணேசன் பாசமலரில் சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி எல்லாரும் தியேட்டரில் அழுகுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு அழுகை. நீ சொன்னால் போதும் செய்வேன். அல்லேலூயா. ஆனால் சொன்னால் செய்வீங்களா? செய்வோமா? என்னையும் சேர்த்திக்கிறேன். சொன்னால் செய்வோமா? பாட்டு போடுறேன்ல, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில். ஆண்டவர் இந்த வழியில் போம்பார். இல்லைங்க ஆண்டவரை, இந்த வழியில் போய் அந்த இடத்துல ஒருத்தனை பார்க்கணும், ஒருத்தன்கிட்ட பேசணும், ஒரு சின்ன வசூல் இருக்குது, அது முடிச்சுட்டு நீங்கள் சொன்ன வழியில் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், இடையில வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறேன். அப்படியா? நீ இந்த வழியாக வெள்ளூர் வழியாக சிங்காநல்லூர் போகணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இல்லைங்க ஆண்டவரே, ஒண்டி போதூரில் ஒருத்தன் நிற்கிறான், க்ளோஸ் ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் நகம் சதயமாக இருந்தோம். அவன் ஒண்டிபுதூர் வரணும்னு சொன்னான். நான் பார்த்துட்டு அப்புறம் நான் இங்கே வந்துக்கிறேன், உங்களோட நான் வந்து சிங்காநல்லூரில் ஜாயிண்ட் ஆகிக்கிறேன். அப்படியா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த வழியாக போனால் போகணும். அப்போ புதுசாக ஒரு ரூட்டு போட்டு போனால் அல்லேலூயா. அப்போது செய்யறேன்னு சொல்லி செய்யாமல் போகிறது எவ்வளோ பெரிய குற்றம், எவ்வளோ பெரிய பாவம். ஆனால் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் ஏசப்பா நான் மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் என்ன சொல்லிட்டேன், செய்ய மாட்டேன்னு தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்லி சொன்னோம்னா அவனே இரக்கம் பெறுவான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நாம் சித்தத்தின்படி செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைக்கிறாங்க ஒரு சிலர், இனிமேல் வாயே திறக்கக்கூடாது, எதையும் மனம் பதறி. அதனால தான் சொல்கிறேன், ஆலயத்தில் வந்து மனம் பதறி எதையும் பேசிடாத. நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை என்ன செய், காத்துக்கொள். நடைனா என்னது? இப்படி காலில் நடக்கிறது இல்லை, நம்முடைய பழக்க வழக்கங்களை காத்துக்கொள். நம்ம எல்லாம் உலகத்தில் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, ஆலயத்தில் இருந்துடக்கூடாது. உலகத்தில் தலையை விரித்து போட்டு போகிறாங்க, குளிச்சுட்டு தலையை விரித்து போட்டு போகிறாங்க. ஆனால் ஆலயத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம், முக்காடு போட்டு தலை முடிய என்ன செய்கிறோம், மறைத்து கொள்ளுகிறோம். ஏன்னா வசனம் சொல்லியிருக்குது, நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். அப்போது ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது தன்னை காத்துக்கொள். அப்போ ஏசப்பாவுடைய சித்தம் என்ன? அவர் சித்தத்தின்படி செய்வதற்கு மூத்தவனை போல மனம் திரும்பி தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும். அவர் சிலுவையை மரத்தில் தொங்கிட்டு நம்மளை கூப்பிட்றாரு, வா என்னிடத்துல அப்படின்னு. அவருடைய சத்தம் கேட்குது, ஏசப்பா கூப்பிட்றாரு, வா மகளே என்னிடத்துல வா அப்படின்னு. நாம் சொல்கிறோம், ஏசப்பா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது ஏசப்பா, அது முடிச்சுட்டு வந்துடுற. ஏசப்பா சொல்லுவார், என்னை விட உனக்கு முக்கியமாக ஃபங்க்ஷன் இருக்கா?
அல்லேலூயா. என்னை விட முக்கியமானது உனக்கு இருக்கா? ஆமாம் ஏசப்பா, அவங்க போலினா தப்பாக நினச்சிக்குவாங்க ஏசப்பா அப்படின்னு நாம் சொல்லிவிட்டு, நீங்கள் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே உயிரை விட்டுறாதீங்க, நான் போயிட்டு வருவேன் சீக்கிரமாக. எப்படி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு, சாக போகிறாரு, என்னிடத்துல வான்னு கூப்பிடுறாரு, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, போயிட்டு வந்துடுறேன், உடனே வந்துடுறேன் ஏசப்பா, நீங்கள் சாகிறதுக்குள்ளே வந்துடுவேன் ஏசப்பா. அல்லேலூயா. நீ உயிரை விட்டுறாதீங்க, நான் சாகிறதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அப்போ ஏசப்பாட்டை வந்து பார்க்குறாங்க. ஏசப்பாட்டை வந்து பார்க்கும்போது ஏசப்பா என்ன செஞ்சிட்டார்? மரித்து விட்டார். உன்னுடைய வாழ்க்கையில் ஏசப்பா என்ன செஞ்சிட்டார்? மரித்து விட்டார். ஆனால் ஏசப்பா கூப்பிட்றார், வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நான் உடனே ஆண்டவரே இதோ நான் எல்லா பாவத்தையும் விட்டுட்டு உங்கள்கிட்ட சும்மா வர முடியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு பரிசுத்தமாக தானே உங்கள் இடத்துல வரணும், உங்கள் இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்போவும் ஏசப்பா மரிப்பா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்பா உயிர் தெழுந்து நம்முடைய தேவையான அத்தனை காரியங்களையும் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை கனப்படுத்தி உயர்த்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் பேசினார், உன்னை நான் கனப்படுத்தி உயர்த்துவேன், நான் மரிக்கிறதுக்குள்ளே நீ வந்துரு, அல்லேலூயா, சிலுவைக்குள்ளே வந்துரு, சிலுவை அண்டையில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவருடைய பாதத்தை அப்படியே கட்டி பிடிச்சி அந்த ரத்தம் உள்ள அந்த காலை அப்படியே முத்தம் கொடுத்து, ஆண்டவரே எனக்காக நீங்கள் பாடுபட்டீங்களா, எனக்காக நொறுக்கப்பட்டீங்களா, எனக்காக வேதனைப்பட்டீங்களா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மகளே உனக்காக நான் உயிரையே கொடுக்கிறேன். இது மட்டும் இல்லை, அடிபட்டு ஆணி மட்டும் பாஞ்சிருக்குன்னு நினச்சிருக்கிறியா? உயிரையே கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்தார். அதுக்கப்புறம் கல்லறையில் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் ஏசப்பாட்டியே நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா உயிர் தெழுந்த வல்லமையோடு கூட நமக்கு முன்னாடி அவர் வந்து நிற்பார். அல்லேலூயா. அப்போ அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு ஒப்பு கொடுக்க இந்த மூத்தவனை போல ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது 1 யோவானில் வசனம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரத்தில் நாம் எடுத்துக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஒருவன் சொல்லியும், நான் யாரு இப்போ நான் கேட்குறேன், தேவனிடத்தில் யாரெல்லாம் அன்பு காட்டுறீங்க, யாரெல்லாம் அன்பு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? என் தேவனிடத்தில் நான் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லுவோம். ஆமாவே இல்லைங்களா? சொல்லுவோம் இல்லை? சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், அப்பா எங்கே போச்சு அன்பு? நான் அன்பு காட்டுகிறேன், என் இயேசுவை நேசிக்கிறேன், என் இயேசுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னார் பேதுரு. கடைசியில் இயேசு அப்போ எல்லாம் அடித்து துன்புறுத்தும் போது என்ன செஞ்சிட்டாரு? எஸ்கேப் ஆயிட்டார். இப்போ நானும் சொல்றேன், என் தேவனிடத்தில் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லியும் அவன் வந்து சொன்னான், என்ன சொன்னா? போமாட்டேன்னு சொன்னான். இன்னொருத்தன் போறேன்னு சொன்னான். இப்ப நாம இளையகுமாரனை போல தேவனிடத்தில் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லியும், அல்லேலூயா, சொன்ன, ஆனா என்ன செய்யல? எப்படி தேவனிடத்தில் அன்பு காட்டுறது? அப்படியே பைபிளை ஒரு 100 முறை முத்தம் கொடுத்து அப்படியே நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே படுக்கிற இடத்துல தலகாணி கிட்ட வச்சுக்கிட்டு, ஐயோ ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு தடவி கொடுத்துட்டு எந்திரிச்ச உடனே பைபிளில் முழிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் மடித்து வச்சுட்டு, அப்படியா? எப்படி அன்பு காட்டுறது? தன் சகோதரனை பகைக்கிறவன் என்ன போட்டிருக்கு? அவன், வாசிங்க எல்லாரும் சொல்லுங்க, அவன் பொய்யன்.
சொல்லிட்டு செய்யாமல் இருந்தால் கூட நம்ம மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டோம்னா ஏசப்பா என்ன செஞ்சிடறாரு? மன்னிச்சிடுறாரு. சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறான் பார்த்தீங்களா, அவனை கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பகைக்கிறது? சகோதரனை பகைக்கிறது, கூட பிறந்தவங்களை பகைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆளுக விஞ்ஞானிகளாச்சு இல்லை. அதனால தான் கூட பிறந்தவங்க ஃபங்க்ஷன் வச்சு
சொல்லி ஒருவன் சொல்லியும் இருளிலே நடக்கிறவனாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவனாய் இருக்கிறான். இளையவன். உங்களை சொல்லல, யாரை சொல்லிட்டு இருக்கோம்? இளையவனை சொல்லிட்டு இருக்கோம். நீங்க உங்களை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன்? இளையவனை. எந்த இளையவனை? மத்தேயு 21, 28 வாசி இல்லைங்களா, 32 வாசி இல்லை, அந்த இளையவனை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சும்மா இளையவன் சொன்னால் நானும் எங்கள் வீட்டில் இளையவன் தான் சொல்லிட்டு அது கூட என்ன வந்துடும், பிரச்சனை ஆயிரும். நான் எந்த இளையனன்னு சொல்ல, பைபிள் மத்தேயு 28, 32 சொன்ன இளையனை குறித்து பேசிகிட்டு இருக்கேன். அவன் சொல்கிறான், நான் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு ஜெபம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுவாங்க, ஆவியில் நிரம்புவாங்க, பெரிய வீராங்கனை மாறி காட்டிக்கொள்வார்கள். ஆனால் இங்கே சத்தியத்தின்படி நடக்காம பொய் சொல்றது. நானும் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், நீங்களும் நிறைய பேர்த்த பார்த்துருக்கலாம். என் குடும்பத்திலே இருக்கிறாங்க, ஒருவேளை உங்கள் குடும்பத்திலையும் இருக்கலாம். அல்லேலூயா. அவன் எதில் இருக்கிறான்? இருளிலே இருக்கிறவளா இருந்தால் சத்தியத்தின்படி நடக்கிறது கிடையாது. பொய் சொல்றது. பொய் சொல்றதுக்கு அவர் என்ன பாஸ்டரா? ஆண்டவர் யாரு? பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு அவர் என்ன பாஸ்டரா? ஏதாவது கதை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கதை விடுறதுக்கு அவர் பாஸ்டரா? நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு அவர் என்ன பாஸ்டரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி அநேகர் கேட்பாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? சொந்தம்லாம் விட்டு போயிடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 நாள் இருக்குது. எதுக்கு? சொந்தம் விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஓய்வு நாள் யாருடைய நாள்? ஓய்வு நாளுக்கு 6 ஆண்டவர் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். நாம் ஆளக்கூடாது. அல்லேலூயா. நாம் ஆளக்கூடாது. ஏசப்பா தான் ஆண்டவர், ஆளுகை செய்கிறவர் ஓய்வு நாளுக்கு. அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? ஐக்கியமாக இருக்கிறன்னு பொய் சொல்லக்கூடாது. ஐக்கியமாக இருக்குன்னா சத்தியத்தின்படி நடக்கணும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நம்ம சபைக்கு யாராவது நிறைய பேர் வருவாங்கங்கிறீங்க? இந்த மாதிரி பேசினா யாரும் பாஸ்டர் வருவாங்க? என்ன பேசணும்? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார், கர்த்தர் உன்னை சுகமளிக்கிறார். நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி வருவாங்க? ஒரு வாரம் வந்துட்டு 2வது வாரம் போயிடுவாங்க. திரும்பியே இந்த வீதியிலேயே வரமாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது முக்கியமா? நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறது முக்கியமா? அதனால தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்னொரு பாஸ்ட்டு எனக்கு அப்புறம் தான் வந்தாங்க, கூட்டம் நிறையா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்ட்டு கூட்டம் நிறையா இருக்குது. ஒரு பாஸ்ட்டுக்கிட்ட 100 பேர்த்துக்கு அதிகமான பேர் இருக்கிறாங்க. அவர் ஊழியம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தாச்சு, ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஆனால் 100க்கு அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பாஸ்ட்டு 25 வருஷமாக ஊழியம் செய்கிறாரு. ஆனால் கம்மியான ஆத்துமாக்கள் தான் இருக்குது. ஏன்னு கேட்டுங்க, அந்த 100க்கு அதிகமான பேர் உள்ள பாஸ்ட்டு ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் லவ் பண்ணும் பொழுது சபையிலேயே கல்யாணம் முடிச்சு வச்சிட்டார். இப்போ சொல்லுங்கள், இந்த பாஸ்ட்டு நீ முதல்ல வெளியே போடான்ட்டார். எனக்கும் தேவையில்லை, இந்த சபைக்கும் தேவையில்லை, ஆண்டவருக்கும் தேவையில்லை, நீ முதல்ல வெளியே போன்ட்டார். இப்போ எந்த பாஸ்டரு கரெக்டான பாஸ்டர்? நீங்கள் சொல்லுங்கள். ரெக்கார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. சத்தியத்தின்படி நடக்கணும்.
அப்படின்னு சொன்னால் என்ன செய்யாது? ஜனங்களுக்கு பிடிக்கவே சொல்ல மாட்டேங்கிறீங்க, பிடிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவரோட ஐக்கியமாக இருக்கிறன்னு அப்படியே கதை விடுறது. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க இந்த இடம் புறக்கிறதுக்கு பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றுமே நீங்கள் காசு விட வேண்டாம், ஒன்றும் எடுக்க வேண்டாம், ஒரு 2 சென்ட் ஒரு 5 சென்ட் இடம் வேணும்னான்னு மட்டும் ஒரு புரோக்கர்கிட்ட போய் சொல்லுங்கள். அவனுடைய அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் என்ன இல்லை, பேங்க் அக்கௌண்ட்லேயே 1000 ரூபாய்க்கு 200 ரூபா எடுத்துட்டான், அவசரத்துக்கு வேணும்னு 800 ரூபா தான் இருக்குது. ஆனால் அவன் பேசுகிற அந்த பில்டப்பை பார்த்தா அதில் ஒன்றும் இருக்காது. அங்கே பாப்பு மாட்டியில் சென்ட் 2 லட்சம் இருந்துச்சு, இப்போ 5ன்றான். கேட்டதுக்கு வெள்ளல்லூரில் பஸ் ஸ்டாண்டு வருதுன்னு கதை விட்றான் பாருங்க, பயங்கரமாக. பஸ் ஸ்டாண்டே வர்ற மாதிரி தெரியல, அது வருது இது வருது. இப்போ ஃபுட்பால் கிரவுண்டு வருதுன்னு இப்போ வியாபாரம் பண்ணிட்டுறேன். பட்டணத்தில் ஃபுட்பால் கிரவுண்டு வருதானா, என்னமோ ஏர்போர்ட் வர மாதிரி கதை விடுறாங்க. பாசற பாச்சா பார்த்தா எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வாங்காதவங்க கூட என்ன செஞ்சிருவான், கட்டணாவது வாங்கிடும்டா அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுமா தோணாதுங்களா? அந்த மாதிரி ஒரு பில்டப், விசுவாசத்தில் ஒரு பெரிய பில்டப் பார்த்தா, ஐயோ இந்த அம்மா மாதிரி யாருமே கிடையாது, இந்த சிஸ்டர் மாதிரி ஒரு 4 விசுவாசி இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரேன்னு நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். இந்த அம்மா மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் போதும். எந்த அம்மா மாதிரி? ஒரு அம்மா மாதிரி. அடுத்த வாரம் அதுக்குள்ளே பேய் பிடிச்சி ஆடுது. பகீர்னு ஆயிடுச்சு எங்களுக்கு. இந்த அம்மா மாதிரி எத்தனை பேர் வேணும்? ஆண்டவரே தெரியாமல் கேட்டுட்டு, ஆண்டவரே எல்லாம் அடிச்சிருங்க ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே தெரியாமல் கேட்டுட்டேன், இனிமேல் அப்படி கேட்கவே மாட்டேன், உங்களுக்கு யார் சித்தமோ அவங்கள மட்டும் கொண்டு வாங்க ஆண்டவரே. தெரியாமல் கேட்டு நான் ஒன்றை வச்சுக்கிட்டு அந்த அம்மா அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க, கேரளா போயிட்டாங்க. அல்லேலூயா. உமக்கு யார் சித்தமோ நான் செய்கிறேன், எல்லா ஊழியத்தையும் செய்கிறேன், ஆனால் உமக்கு யார் சித்தமோ அவங்கள கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு தான் இப்போ ஜெபம் பண்ணுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, செய்கிறதில்ல. யாக்கோபு 2வது அதிகாரம், யாக்கோபு 2வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நான் பெரிய விசுவாசின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இளையகுமாரன் சொல்கிறான், அவங்க அப்பாட்ட சொல்கிறான், நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான். அது மாதிரி இந்த இளையகுமாரன் சொல்கிறான், எனக்கு நான் விசுவாசி அப்படின்னு சொல்கிறான். சொல்லியும் கிரி இல்லை, பெரிய விசுவாசி. அவன் சொன்னான், தகப்பனத்தில் நான் போகிறேன்னு சொன்னான், ஆனால் என்ன இல்லை, கிரியை இல்லை. ஆனால் மூத்தவன் போக மாட்டேன்னு சொன்னான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம், மனம் திரும்புதல் வந்துச்சு, கிரியிலே காட்டினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூத்தவனாக இருக்கணுமா, இளையவனாக இருக்கணுமா? வாசிங்க. சொல்லியும் கிரியில் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு 20 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, அதனால் என்ன பிரயோஜனம்? ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதனால் என்ன ஆச்சு? அந்நிய பாஷை பேசுகிற அதனால் உனக்கு என்ன கிடச்சிச்சு? 10 பேர் நின்றுட்டாங்களா போதும், அப்படியே முக்காலை போட்டு அப்படியே இராணுவ வீரர் மாதிரி நின்றுக்குவாங்க. ஒரு அம்மா தெரியும், அந்த அம்மா என்ன செய்யணும், 10 பேர் இருக்கிறான்னு பார்த்தோம்னா உடனே இராணுவ வீரன் இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு துப்பாக்கி வச்சுட்டு ரெடியாக நிற்கிறான்ல, வீரமாக அந்த மாதிரி நின்றுட்டு அந்நிய பாஷையில் பேசும். வீட்டில் போய் பார்த்தா அது பேசுகிற பேச்சு காதிலே கேட்க முடிய மாட்டேங்குது. இவ்வளோ அசிங்கமாக பேசுது, கெட்ட வார்த்தை பேசுது. அடுத்தவன டேய் வாடா வெளியே வந்தேன்னா கழுத்தை நெரிச்சிடுவாங்க பக்கத்து வீட்டுக்காரனை. ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்தா அந்நிய பாஷை. பெரிய விசுவாசி காட்டுகிறது.
அதனால் என்ன பிரயோஜனம்? அதனால் என்ன நடந்துச்சு? நான் இயேசு மேல் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? ஒரு மனமாற்றம் இல்லை. இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு தான் எனக்கு எல்லாமே, அவருக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், வீரம் அப்படியே பொத்துட்டு வரும். அல்லேலூயா. அதனால் என்ன ஆச்சு? பரலோக ராஜ்யத்துக்கு போனியா? ஒன்றும் ஆகாது, ஒன்றும் நடக்காது, வேஸ்ட்டு. அவனால் அவன் குடும்பத்துக்கும் ஒரு நன்மையும் கிடைக்காது, அவனால் அவனுக்கு சபைக்கும் ஒன்றும் நடக்காது, அவனால் யாராவதுக்கு ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லுவானான்னு பார்த்தா அதுவும் நடக்காது. ஆனால் என்ன அது? விசுவாசி, நீ அப்படி பேசுகிற, நீ இப்படி சொல்கிற, நீ இப்படி சொல்கிற, எனக்கு எல்லாம் தெரியும், பெரிய விசுவாசி மாதிரி பேசுவாங்க. சொல்லியும் அவங்களுக்குள்ள கிரி இல்லை. நீ ஏசப்பாவை நேசிக்கிறன்னா என்ன செய்யணும்? ஏசப்பாவை பற்றி 4 பேர்த்துக்கிட்ட சொல்லணும். வெளியே போய் சொல்லினாலும் குடும்பத்திலேயாவது சொல்லணும், சொந்தக்காரர்கிட்டையாவது சொல்லணும். எதுவுமே இருக்காது. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? மறந்துடுச்சுங்க பாஸ்டர். இருங்க பாஸ்டர் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அந்த கேப்பில் ஒரு பேன் எடுப்பாங்க. இருங்க பாஸ்டர் சொல்கிறேங்க பாஸ்டர், ஒரு பேன் சிக்கிருச்சு, எடுத்து பார்த்துருவோம். ஞாபகம் வந்துருச்சுங்க பாஸ்டர். 18 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? அல்லேலூயா. சொல்கிறத யார் தான் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறவங்க எல்லாம் வீரனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம். இந்தியில் எடுங்க. லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம். நீங்கள் தமிழில் வாசிங்க. என்னை யார் சொல்கிறாங்க? என்னை ஆண்டவரேன்னு யாருக்கு சொல்கிறாங்க? இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும், பார்த்தீங்களா? நான் தான் ஆண்டவர்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிற மாதிரி செய்கிறீங்களா? ஹிந்தியில் வாசிங்க. 46 அதிகாரம் 46 இல்லை, வசனம் 46, அதிகாரம் 6. சரி, அவர் எடுத்து வைக்கிட்டோம். அப்போ ஆண்டவரே 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 எப்படி திப்புன்னு போகிறது? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு. அப்போ இயேசு சொல்கிறார், என்ன ஆண்டவர்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிறது செய்கிறீங்களா? அப்புறம் என்ன சொல்லியும் ஏன் செய்ய மாட்டீங்களேன்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்கல, பைபிளில் இருக்கிற இளையகுமாரனை பார்த்து ஆண்டவர் கேட்குறார். அல்லேலூயா. ஆண்டவரே இயேசுதான் எல்லாமே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. அப்புறம் சொல்கிற மாதிரி செய்கிறோமா? சொல்லுவார், இது செய்யாதன். அப்போ தான் அதை செஞ்சு முடித்தா தான் உனக்கு அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுவாங்க. செய்யாதன்னு சொல்லிட்டு செஞ்சதுக்கப்புறம் ஏசு சொல்கிறார், ஒருத்தன் ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், எனக்கு நீங்கள் தான், உமக்கு நான் ஊழியம் செய்கிறேன். எடுத்துட்டீங்களா பிரதர்? வாசிங்க. என்ன எழுதி, என்ன தமிழில் சொல்லுங்கள். என்ன சொல்கிறாரு? ஆண்டவர்னு சொல்கிறேன். உன் விருப்பப்படி நடந்துட்டு என்னைய ஆண்டவர்னு என்னை கூப்பிடுற. கரெக்டாக உங்கள் இஷ்டத்தின்படி செய்கிறீங்க, அப்புறம் எதுக்கு வந்து இயேசுவை ஆண்டவர் அப்படின்னு ஏன் சொல்லணும்? உங்கள் இஷ்டத்தின்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அப்போது ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லியும் செய்யாது இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன்ப்பா, நீ என்ன செய், எனக்கு செய், நான் சொல்கிறபடி நீ எனக்கு செய். அடுத்த வாரத்துலேருந்து கடையில் புரோட்டா வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வரீங்க.
சொல்லியும் சொல்லிட்டீங்க, செய்யாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடிக்கா, பசிக்காது. அதுக்கு கிறிஸ்டினாவுக்கு சொன்ன 10 நிமிஷம் சொன்னேன். நீங்கள் அப்பாடான்னு நீங்காதீங்க. ஐயோ என்ன செய்கிறதுன்னு தெரியல சொல்கிறாரு. உங்கள் இஷ்டத்துப்படி நீங்கள் செய்யுங்க. இந்தியில் தானே படித்தோம். உங்கள் இஷ்டத்துப்படி செய்கிறீங்க, அப்புறம் என்னதை போய் என்னை வந்து ஆண்டவரே செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. அப்போ என்னை ஆண்டவரேன்னு சொன்னால் நான் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். என்ன சொல்கிறாரு அவர்? எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி ஆராதனைக்கு வரணும், எப்படி கனப்படுத்தணும், ஏசப்பாவை எப்படி நம்பணும், எப்படி விசுவாசிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், இப்படி எல்லாமே சொல்லித்தானே கொடுக்குறாரு. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கேட்டுட்டு ஒரு கிளாஸில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 5 பேர் ஃபெயிலு, 5 பேர் பாஸு. இப்போது நம்ம 10 பேர் இருக்கிறோம். அந்த கிளாஸில் 10 பேர் இருக்கிறவங்க 5 பேர் எப்படி பாஸ் ஆனாங்க, 5 பேர் எப்படி ஃபெயில் ஆனாங்க? சொல்லுங்கள். 5 பேர் எப்படி ஃபெயில் ஆனாங்க? எப்படி 5 பேர் எப்படி பாஸ் ஆனாங்க? அதுங்களா போய் வீட்டில் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி மிஸ் சொன்னாங்க. ஹோம்ஒர்க்கு போய் எழுதிட்டு வந்தவங்க எல்லாம் பாஸு. கரெக்டாக கொண்டு வந்து பேக்கை வீட்டில் ஸ்கூலில் வந்து வந்தோன்னா தூக்கி வீசிட்டு செல்லுன்னு ஒன்றவங்களா? ஆமாவா இல்லைங்களா? கரெக்டாக. அப்போ டீச்சர் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சவங்க பாஸ். டீச்சர் சொன்னதுக்கு முரண்பாடாக செஞ்சவங்க எல்லாம் ஃபெயிலு. இப்போ சொல்லுங்க, இயேசுவை ஆண்டவரேன்னு சொல்றோம், நாம செஞ்சா பாஸ். செய்யறதும் செய்யாமல் போறதும். இது என்ன நாடு? சுதந்திர நாடு. எத்தனை வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி? எத்தனை வருஷம் ஆச்சுங்க? எத்தனை? 76 66? 76 ஆச்சு. அப்பாடா, அதாவது தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதே போல வசனமும் சுதந்திரம் கொடுத்துருச்சு. நீ சுதந்திர நாட்டில் வாழ்றப்பா, நீ அடிமை இல்லை, நீ சுதந்திரவாளி, உன் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கோ. ஆனால் பாஸ் ஆகணும்னா ஏசப்பா சொல்கிற மாதிரி செய்யணும். ஃபெயில் ஆகணும்னா நீ இஷ்டத்துப்படி செஞ்சுக்கலாம். இப்போ எத்தனை பேர் பாஸ் ஆகலான்னு ஆசையாக இருக்கு? சொல்லிட்டீங்க, செய்யணும். சொல்லியும் இளையவன். நான் கஷ்டத்தை பற்றி சொல்லிட்டா மட்டும் கஷ்டம் நீங்கிருமா? கஷ்டத்தை பற்றி நம்ம பேசலை, பாஸ் ஆகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா? பாஸ் ஆகணும் தானே. அப்போது ஏசப்பா சொல்கிற மாதிரி செய்யணும். எத்தனை சப்ஜெக்டு? 6 சப்ஜெக்டு. 6 சப்ஜெக்ட்லேயும் என்ன ஆகணும்? பாஸ் ஆகணும். 5 ஆகிட்டு 1 போனால் என்னங்க 5 பாஸுங்க, 1 தானே ஃபெயிலு. இதுக்கெல்லாமா ஃபெயில் பண்ணுவாங்க? என்ன கவர்மெண்ட்டோ போ. சாதாரண கவர்மெண்ட்டே எப்படின்னா, உலகத்தில் இருக்கிற கவர்மெண்ட்டே எப்படின்னா, பரலோக கவர்மெண்ட் எப்படி இருக்கும்? இல்லையா? சோத்திரம். பாஸ் ஆகுறான், ஆனால் ஒருத்தர் 35 வாங்கி பாஸ் ஆகிறான், இன்னொருத்தன் 50 வாங்கி பாஸ் ஆகிறான், இன்னொருத்தன் 80 வாங்கி பாஸ் ஆகிறான், இன்னொருத்தன் 90 வாங்கி பாஸ் ஆகிறான், இன்னொருத்தன் 99 வாங்கி பாஸ் ஆகிறான். எந்த பாஸுக்கு மதிப்பு அதிகம்?
89 99. இந்த சத்தியத்தை உங்கள் இருதயமாகிய நிலத்தில் ஆவியானவர் சத்தியத்தை விதைக்கிறார். பாசு தான். ஆனால் ஒரு சிலர் 30, ஒரு சிலர் 60, ஒரு சிலர் 90, இன்னொரு சிலர் 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா. நம்ம எத்தனை மார்க்கு சத்தியத்தை விதைக்கிறோம்? 10 பேர்த்துக்கும் டீச்சர் சொல்லி தான் கொடுக்குறாங்க. 5 பேர் தான் பாஸு. சத்தியத்தை விதைக்கிறோம். எத்தனை பேர் பாஸ்? எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிக்க போகிறோம்? எத்தனை பேர் தேவனுக்காக வாழ போகிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய அழைப்புக்காகவே உயிரை விட்டவர்கள்? இன்னைக்கு சீகன் பாலையா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய சொந்தங்களையும் தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய உறவினர்களையும் தன்னுடைய படிப்பையும் தன் சொந்த நாட்டையும் விட்டுட்டு இங்கே வந்ததுனால தான் நம்ம கையில் பைபிள் இருக்குதுங்க. யார் வந்ததுனால? சீகன் பாலையா அவர்கள் வந்ததுனால. என் சொந்தம் தான் முக்கியம், என் சொந்தத்தை பார்த்துட்டு என் சொந்தம் சொந்தம் சொந்தம்னு ஓடி இருந்தா இன்னைக்கு என் கையில் பைபிள் வந்திருக்குமா? எடுத்து முத்தம் கொடுக்குறோமே. அவர் பொழப்பு அவர் வெளிநாடு, தமிழ்நாட்டுக்காரர் கிடையாதுங்க, வெளிநாட்டுக்காரரு. அவர் பொழப்பு பார்த்துருக்கலாம்ல நம்மள மாதிரி. நம்ம 2 மணி நேரம் ஆராதனைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுகிறோம். எத்தனை உலக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தன் உயிரையே கொடுத்து உங்கள் கையிலையும் என் கையிலையும் பைபிளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. சிறையில் போட்டுருவாங்க மிஷினரிமார்களை. அந்த சிறை 2 அடி ஹைட்டு தான் இருக்கும். 2 அடி ஹைட்டு தான் இருக்கும் சிறை. குனிஞ்சிட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. அவங்கெல்லாம் தன் சொந்தக்காரங்களை விட்டுட்டு சொத்துக்களை விற்றுட்டு நம்மளுக்கு பைபிள் அச்சடித்து கொடுப்பாங்களாம். நாம் எடுத்து முத்தம் கொடுத்துட்டு சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போவோமா? அதுக்கு தான் அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா? குனிஞ்சிட்டே 1 மணி நேரம் இருந்து பாருங்க. குனிஞ்சிட்டு சாகர வரைக்கும் குனிஞ்சிட்டே இருந்து செத்தாங்க. அல்லேலூயா. ஒரே அறையில் சாப்பாடு கொடுத்துருவாங்க. இருட்டு அறையில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க மிஷினரிமார்களுக்கு. அதுக்குள்ளேயே இருட்டுக்குள்ளே சாப்பாடு எங்கே இருக்குன்னு தடவி சாப்பிடணும். அந்த இடத்துலையே யூரின் போகணும், அந்த இடத்துலையே டாய்லெட்டும் போய்க்கணும். அவன் உட்கார்ற இடத்துல டாய்லெட் கிடக்காதான்னு அவங்களுக்கு தெரியாது. வாசம் உள்ள தாங்க முடியாது. அப்படியெல்லாம் நமக்கு பைபிள் அச்சடித்து ஊழியம் செஞ்சுட்டு போவாங்க. நாம் எடுத்து முத்தம் கொடுத்துட்டு டாட்டா காமிச்சிட்டு எங்கே போகிறோம்? ஏசப்பாவை தூக்கி சிலுவையில் அடிச்சுட்டு, ஏசப்பா கொஞ்ச நேரம் இருங்க, நான் என்ன செய்கிறேன் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன், இங்கேயே இருங்க. எப்படி இருக்கும்? இதுக்கு தான் நம்மளுக்கு அழைச்சாரா? இதுக்கு தான் நம்மளை சர்ச்சுக்கு கூப்பிட்டாரா? இதுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்தாரா? இதுக்கு தான் உயிரை கொடுத்துருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்கெல்லாம் ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி. இயேசுவை பிரசங்கம் பண்ணதுனால ரஷ்யாவில் இவரை ஒரு ஜெயிலில் போட்டுட்டு, அந்த ஜெயில் எப்படி இருக்குன்னா சின்னதாக ஒரு 2 அடி அகலம் 6 அடி உயரம் இருக்கும். அதுக்குள்ளே கொண்டு போய் நிற்க வச்சுருவாங்க. அதில் ஃபுல்லாக ஆணி தான் இருக்கும். இப்படி லேசாக இப்படி திரும்பினார்னா அங்கே ஆணி குத்தும். லைட்டாக இரும்புல் வந்துருச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக என்ன செஞ்சிடும்? ஆணி குத்திரும். அப்படியே 3 நாள் 4 நாள் அப்படியே நிற்க வச்சுருவாங்க. அல்லேலூயா. அவனுடைய மகனை
அப்படியே ஆணியில் நின்றுருக்கிறாரு. அவருடைய மகனை கட்டி வச்சிருக்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு நீ ஊருக்குள்ளே இருக்கிறாங்கன்னு நீ சொல்லலைன்னா உன் மகனை அடிச்ச கொன்றோன்னு இரும்பு தடியில் அடிக்கிறாங்க. அப்படியே காலெல்லாம் முட்டியெல்லாம் அடித்து முட்டியெல்லாம் உடஞ்சி அவனால் நிற்க முடியல, அப்படியே தொங்கிட்டு இருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சாக போகிறேன்ப்பா, அங்கே பரலோகத்துக்கு நான் போக போகிறேன்ப்பா. அங்கே போன உடனே என்னை சொல்லிடுவாங்க, இவன் பாரு கிறிஸ்தவர்களை காட்டி கொடுத்தவனுடைய மகன் வந்திருக்கிறான் என்று சொல்லிடுவாங்கப்பா. நீ சொல்லாத, யார்கிட்டையும் சொல்லாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பரலோகம் போக போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே அந்த இரும்பு தடி வச்சிருக்க மண்டையில் ஒரே கோபம் வந்து அவனுக்கு மண்டையில் ஒரே அடி, உள்ளுக்கு இருக்கிற மூளையெல்லாம் அப்படியே வெளியே வந்துச்சு. அப்போது அந்த ஊழியக்காரர் என்ன செய்யலை, மறுதளிக்கலை. கிறிஸ்தவர்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நின்றார். அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் துப்பாக்கினால சுட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். சுட சுட பாறை மேலே படுக்க வச்சு கொலை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படியெல்லாம் தாங்க நாம் இன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கோம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தேன், என் மகன் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டான், எப்படி இருக்கும் அப்பாவுக்கு? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தாங்க நம்மளெல்லாம் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஒரே நொடியில் ஆராதனையாவது ஒன்றாவது. என்னதான் முக்கியம்? என்னதான் முக்கியம்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. 6வது அதிகாரம், லூக்கா 6வது அதிகாரம் 49வது வசனம் வாசிக்கிறோம். என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடன் அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அழிஞ்சு போயிருங்க, வாழ்க்கை அழிஞ்சிரும். செய்யாதவன் இளையகுமாரனா மூத்தவனா? இளையகுமாரனை போல வாழணுமா, இல்லை மூத்த குமாரனை போல இருக்கணுமா? நான் தான் தீர்மானம் பண்ணணும். மூத்தவனை போல இருந்தால் நம் இயேசப்பா எனக்காக சிந்தின இரத்தத்துக்கு அர்த்தம், எனக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு ஒரு அர்த்தம். இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்டு. நாம் காப்பாற்றி வச்சுருக்கிற சொத்து பூரா மகன் வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் அழிக்கிறான். துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி யோனா எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ வேதனைப்பட்டேன், நைட்டும் பகலும் ஓடி ஓடி உழைத்தேன். மழையை பார்க்கல, வெயிலை பார்க்கல, எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு பார்க்கல, கஷ்டப்பட்டேன். ஆனால் வீணா அழித்து விட்டார்கள் என்று சொல்லி எவ்வளவு துயரப்படுவார்களோ அதை விட 1000 மடங்கு அதிகமாக ஏன் ஏசப்பா துயரப்படுவார். இதுக்கு தான் காரி துப்புவாங்கன்னா, இதுக்கு தான் மண்டையில் கொட்டுவாங்கன்னா, இதுக்கு தான் முள்முடி சூட்டப்பட்டேன்னா, இதுக்கு தான் உடம்பெல்லாம் முதுகுல சவுக்கால் அடிபட்டு பாதிக்கப்பட்டேனா, இதுக்கு தான் சிலுவையை சுமந்தேனா, இதுதான் ஆணி அடித்து சிலுவையில் தொங்கோடப்பட்டேனா, இதுக்காகத்தானா? மரித்தது இதற்காகத்தானா என்று சொல்லி வேதனைப்படுவார் தகப்பன். அல்லேலூயா. நாம் கிறிஸ்தவன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. நம்ம கிறிஸ்தவன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ரட்சிக்கப்பட்டவன்கிற சொல்கிறது தான் அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவன் அப்படிங்கிற அளவுக்கு தன் வாழ்க்கை இருக்கணும், பேச்சு இருக்கணும், செயல்பாடு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அப்பா விரும்புகிறாருங்க, நம்ம ஏசப்பா விரும்புகிறாருங்க. ஏங்க கடவுளே இல்லைன்னு சொல்லாதவன் வீட்டில் 4 கார் நிற்கிதுங்க. எத்தனை கார் நிற்கிது? அவன் பங்களா போய் பார்த்துருக்கிறீங்களா? கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் வீட்டை போய் பார்த்துருக்கிறீங்களா? ஜொலிக்கும் அப்படியே வெளியிருந்து பார்த்தா. அப்போ நம்ம அதுக்காக வந்திருக்கோம்.
இன்றைக்கி வேலைக்கு போனால் 1000 ரூபா 500 1000 2000 சம்பாதிக்கலாம்ல. பணம் சம்பாதிக்கிற மாதிரி தான் நம்ம வேலைக்கு போகலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆராதனைக்கு வர்றது எதுக்குன்னா, நமக்கு உயிரை கொடுத்த நம்ம அப்பாவுக்கு நன்றி பலி செலுத்துறதுக்கு தான் ஆராதனைக்கு வர்றோம். அதை காயினை போல செலுத்தக்கூடாது. யாரை மாதிரி செலுத்தணும்? ஆபேலை போல செலுத்தணும். காயினும் பலி செலுத்தினா ஏதோ மாதத்தில் 1000 2000 ஆராதனைக்கு போய்க்கலாம். அப்புறம் நம்ம பாஸ்டர் தான் திருவந்து போனால் என்ன செஞ்சிருவார்? திருவந்து கொடுத்துருவார். நம்ம பாஸ்டர் ஒன்றும் சொல்ல மாட்டாருங்க. நம்ம சௌகரியத்துக்கு வாழ்ந்துருவோம், திருவந்து எடுக்கிறதுக்கு வந்துடுவோம். நம்ம பாஸ்டர் கொடுத்துருவாருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறதுக்காக நம்ம சபைக்கு வர்றோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது மூத்தவன் சொன்னான், முடியாதுன்னு சொன்னான். ஆனால் மனசு குத்தப்பட்டுச்சு, வேதனைப்பட்டுச்சு, துக்கப்பட்டுச்சு. திருந்தினான், மனம் திருந்தினான். திருந்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வேலைகளை செய்தான். அதே போல் இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது ஒரு கள்ளன் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறான். அவனும் பாவிதான், அவனும் கள்ளந்தான், அவனும் குற்றம் செய்தவன் தான். அதனால தான் அவனை சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே மனமாற்றம் வந்தது. இன்னைக்கு என் தேவனோடு கூட நான் பரதேசியில் இருப்பேன் என்று சொல்லி விசுவாசியாய் மாறினான், உண்மையுள்ளவனாய் மாறினான். உடனே பரலோக ராஜ்யம் அவனுக்கு கிடச்சிச்சு. நாங்களும் உளுந்து உளுந்து பார்க்குறோம், வருஷ கணக்காக உளுந்து உளுந்து பார்க்குறோம். நமக்கு தெரியுதா பரலோக ராஜ்யம் நமக்கு இருக்குதா இல்லையான்னு? எத்தனை வருஷம் ஆச்சு ஞானஸ்தானம் எடுத்து? தேவன் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போவார்னு நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா. அதெல்லாம் மன்னிக்கிற தெய்வம். எப்படி? கண்ணை மூடிட்டு மன்னிக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இல்லைங்க, இதுக்காக ஏசப்பா சிலுவை சுமக்கலை, இதுக்காக ஏசப்பா கஷ்டப்படல, இதுக்காக ஏசப்பா உயிரை கொடுக்கலை. நம்ம யாராக மாறணும்? ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக மாறணும். ஈஸிங்க எல்லாம், அதெல்லாம் பொய். ஏசப்பா தான் உண்மைன்னு சொல்கிறது ஈஸி. ஏசப்பா தான் உண்மையான கடவுள்னு சொல்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் உண்மையான கடவுளுக்கு நம்ம எப்படி வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையான தெய்வத்துக்கு வாழ்கிறது தான் ஈஸி, கஷ்டமே கிடையாது. என்ன கஷ்டம்? அல்லேலூயா. ஒருத்தன் வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஃபங்க்ஷனு போகலை, திங்கக்கிழமைக்கு போகிறோம், இல்லைன்னா ஒரு 4 நாள் கழித்து போகிறோம், இல்லைன்னா ஒரு வாரம் கழித்து போகிறோம். அட்லீஸ்ட் வாங்க 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 நல்லா இருக்கிறீங்கன்னு ஒரு நடிக்கவாது செய்வாங்கள்ல. இங்கே எதுக்காக வந்த அப்படியே ஓடினா சொல்லுவாங்க, வாங்க வாங்க உட்காருங்க, தண்ணி கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க, சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நடிக்கவாது செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? அப்புறம் என்ன? அவங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு போனால் மட்டும் இன்னும் உண்மையாகவே இருக்கிறாங்க, அப்பவும் நடிக்க தான் செய்கிறாங்க. 2 நாள் கழித்து போனாலும் அப்பவும் நடிக்க தான் செய்கிறாங்க. செத்து போயிட்டாங்க, இளவு வீடு போயிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு போயிட்டோம். அதனால் என்ன கிடச்சிச்சு? அப்பவும் அவங்க நடிக்க தான் செஞ்சாங்க. சரி, ஒரு வாரம் கழித்து போகிறோம், அப்போ மட்டும் என்ன செஞ்சுருவாங்க? அப்படியே ஓடுறா அப்படின்னு சுடு தண்ணி பிடிச்ச மூஞ்சில் ஊற்றுவாங்க. அண்ணே வாண்ணே வாண்ணே வாண்ணே, ஏன்னா அன்னைக்கு வரல, அப்பவும் நடிக்க தான் செய்கிறாங்க. இந்த நடிப்புக்கு நாம் ஏன் இணங்கணும்? ஏசப்பா இணங்கலை. எல்லோரும் எதுக்கு வந்தாங்க? தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. டேய், நீ எதுக்கு தலைவர் பேரை போட்டுட்டு நீ கும்மால் அடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ என் பின்னாடி வந்தால் உனக்கு சாப்பாடு கிடைக்குன்னு நீ என்ன செய்கிற? தலைவரேன்னு போடுற. உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோடையும் ஏசப்பா இணங்கவில்லை. உன்னை பற்றி எனக்கு தெரியும், சும்மா இந்த தலைவரேன்னு ஏமாத்திரவளை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரா இல்லைங்களா? தெரியலீங்களா பாஸ்டர்? சொன்னாலும் சொல்லியிருப்பார், நீங்கள் சொன்னால் கொஞ்சம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒரு அம்மா எல்லோரும் பைபிள் எடுத்துக்குங்க அப்படின்னு பாஸ்டர் சொல்கிறாரு. உங்களே இல்லை, ஒரு பாஸ்டர் சொல்கிறார், ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு. எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த வசனத்தை பார்க்குறாங்க, பாஸ்டர் சொல்கிறத பார்க்குறாங்க. ஒரு அம்மா எடுக்கவே இல்லை. எந்த வசனம் சொன்னாலும் எடுக்க மாட்டேங்குது. பைபிளை கையில் வச்சுன்னு மூடி வச்சுருக்கு. எந்த வசனம் சொன்னாலும் எடுக்க மாட்டேங்குது. இந்த பாஸ்டர் பார்த்துட்டாங்க, என்ன இந்த அம்மாவுக்கு பாரு நான் சொன்னேன், எல்லோரும் எடுக்கிறாங்க, இந்த அம்மா மட்டும் எடுக்க மாட்டேங்குதுன்னு கோவம். அப்போ கூப்பிட்டு கேட்டார், ஏம்மா நீ மட்டும் வசனம் எடுக்க மாட்டேங்கிற? பாஸ்டர் உங்களை நான் நம்புகிறேன் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மையாக இருக்குன்னு நான் உங்களை நம்புகிறேன், அதனால தான் நான் பைபிள் எடுக்கிறது இல்லை. அப்பா சாமி நீ முதல்ல போய் உட்காரு. அல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன ஒரு விசுவாசம். பாஸ்டர் சொன்னால் பொய்யே இருக்காது, உண்மையாக தான் இருக்குன்னு நம்புகிறாங்களாம். அதனால் பைபிள் எடுக்கிறது இல்லையா? அல்லேலூயா. நாம் யார்? மூத்தவனா இளையவனா? மூத்த குமாரனா இளைய குமாரனா? இன்னொரு அப்பாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தன் மூத்தவன், ஒருத்தன் இளையவன். இளையவன் சொத்தை பிரித்து கொடு அப்படின்னு சண்டைக்கு நின்று சொத்தை பிரித்து வாங்கிட்டு போய் கும்மாலை அடித்து சொத்தெல்லாம் இழந்து, அப்புறம் ஐயோ எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் ஏதோ கஞ்சியாவது குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தான். ஆனால் மூத்தவன் அப்பா வீட்டுக்கு போகலை. அப்பா எனக்கு எதுக்குப்பா சொத்து பிரிச்சு, நீங்கள் சொத்தாக இருக்கும்போது எனக்கு எதுக்குப்பா சொத்து, உங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு நீங்கள் இருக்கிறீங்க, எனக்கு அது போதும்ப்பான்னு சொல்லிட்டு அப்பா கூடயே இருந்தான். அல்லேலூயா. ஒரு துன்பம் இல்லை, ஒரு துயரம் இல்லை, ஒரு வேதனை இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு பாரம் இல்லை, ஒரு கவலையும் இல்லை, ஜாலியாக இருக்கிற அப்பாவோட. இவன் சொத்தை பிரிச்சுட்டு போனான் இளையவன்.